தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். வாருங்கள் ஆராதிப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே ஆண்டவர் கூறுவது இதுவே. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற தேவ பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை வேளையில் ஆவியானவர் நம்மோடு அழகாக ஒரு வசனம், ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்களுக்கு கருணை காட்ட அவர் காத்திருப்பார், உங்களுக்கு இரங்குமாறு எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இரங்குமாறு எழுந்தருளுவார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஆராதிப்போம். பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். இயேசுவே மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஹல்லேலூயா
ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே. அன்பு செய்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். நன்றியோடு சுதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு சுதிக்கிறோம் ராஜா. இந்த காலை பொழுதில் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் உம்மை ஸ்துதிக்க ஆராதிக்க இந்த திருப்பாடல்கள் வழியாக, இறை வார்த்தைகள் வழியாக, நற்செய்தி வழியாக நீர் எங்களை பலப்படுத்தின கிருபைக்காய் நன்றி. இந்த நாள் முழுவதையும் நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. பலப்படுத்தினீரே உமக்கு நன்றி. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இறை வார்த்தை உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது, உனக்கு அருகில் உள்ளது. இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம், இறை வார்த்தையை அறிவிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி.